நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் சரிங்களா, இந்தியன் கோஸ்ட் கார்டு நேவி டிபார்ட்மெண்ட் சேம் கேட்டகரி தான், சேம் ப்ராசஸ், சேம் ஜாப் தான். ஓகேவா? நீங்கள் கடலோர காவல்படைக்கும் நேவி டிபார்ட்மெண்ட்டுக்கும் செலெக்ஷன் மூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 275 வேக்கன்சி அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10th + ITI ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். நீங்கள் 10th + ITIயில் நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிட் கார்டு ப்ளஸ் செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் செலக்ட் ஆகிறது 100% உறுதி. இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் எண்டிங் பார்த்தீங்கன்னா 2/1/2024. சரியா? 2/1/2025க்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வரக்கூடிய ஜனவரி மாதம் 2ஆம் தேதிக்குள் உங்களுடைய அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/11/2024 2/1/25 வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் எண்டிங் டேட் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் முடிச்சிருங்க. இது முழுக்க ஆன்லைன் ஜாப்பு, அதனால் நீங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து 1 இயர் ட்ரைனிங், அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நடக்கும். இந்த ட்ரைனிங் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினத்தில் தான் இந்த போஸ்டிங்கு இருக்கும். ப்ளஸ் வந்து ட்ரைனிங் ப்ராசஸும் நடக்கும். இந்த ட்ரைனிங்கு உங்களுக்கு சேலரிக்கு கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுறது. நேவிக்கும் கோஸ்ட் கார்டுக்கும் இல்லை வேறு எந்த துறைக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்குறாங்கனாலும் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியும். யாருக்குன்னா அஃபிஷியல் வெப்சைட் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் மெத்தடும் நான் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்ரெண்டிஸில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? எது இந்த துறைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். வேக்கன்சி கம்மியாக இருக்குது ப்ரோ, எப்படி ப்ரோ எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் சொல்கிறீங்க, எங்களுக்கு கிடைக்குமா, பல சந்தேகங்கள் வரலாம். முதல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போடாததுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது பின்வாங்கிறத விட அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணுங்கள். எந்த ப்ராசஸில் அவங்க ஆள் எடுக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அவங்க கேட்குற துறையில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் யாரும் காம்படிஷன் இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தானே. அதனால் வாய்ப்புகள் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்லது. எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் தாராளமாக ஃபில் பண்ணிவிடுங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 275 வேக்கன்சி. இது முழுக்க 10th மார்க் ஐடிஐ மார்க்கை வச்சு தான் உங்களுடைய அப்ரெண்டிஸ்க்கு ஜாபை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பார்க்க போனால் நீங்கள் 16 வயசு மேலே நீங்கள் தாராளமாக இதுக்கு அட்டன் பண்ண முடியும். +2லேயே வந்து நீங்கள் 17 வயசில் தான் உங்களுடைய +2 கிளாஸை முடிச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ரீசனபிளாக கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏஜ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு கண்டிப்பாக இருக்கும். இப்போ கரண்ட் அப்டேட்டில் முடித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 1 இயருக்கான சேலரி ப்ளஸ் வந்து ரூம் அலவன்ஸு நீங்கள் 2 இயர்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கூட நீங்கள் 2 இயர்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மேக்ஸிமம் 1 இயர் இந்த சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 இயருக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 7700 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக ஐடி ஹோல்டருக்கு வந்து 8050 ரூபா கொடுக்குறாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனு எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய மார்க் ஷீட், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அவங்க கேட்குற அப்ராக்சிமேட் சர்டிஃபிகேட்டில் இருக்கா, மார்க்கு, டேட் ஆஃப் பர்த்து, நேம் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. மிஸ்மேட்ச் எல்லாமே இருக்கணும். எல்லா சர்டிஃபிகேட்லையும் ஒரே மாதிரி பேர், ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே சேமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து ப்ளஸ் வந்து அவங்க கேட்குற அடிஷ்னல் மார்க்கை பார்த்து ஷார்ட் லிஸ்டனிங் பண்ணுறதுக்கு
அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. how to apply சரியா, out of www.apprenticeshipindia.gov.in. யாருக்காச்சும் இந்த வெப்சைட் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு அந்த மாதிரி லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டேரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். ஸ்டார்டிங்கு 28/11/2024, முடியறது வந்து 2/1/2020. நான் 2025 நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் ஏதோ ஒரு துறையில் ஒரு நல்ல இடத்துல நீங்கள் இருக்கணுன்றது கடவுளை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போந்தே ஒரு 2024 ஒரு ஸ்டெப்பு, ஒரு படிக்கட்டில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கோல் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஓகே ப்ரோ, ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் தேவைன்னா நம்மளுக்கு லிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பயோவில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாகவும் நான் அனுப்புகிறேன். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் லிங்க்கு டேரெக்டாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். தேங்க்யூ காய். சொல்ல மறந்துட்டேன், இதுதான் நேவலோட டைரக்ட் வெப்சைட் லிங்க்கு. கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளிகேஷன் போடுறது ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா, நேவல் ஷிப்பு இதில் ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்தியன் ஆர்மி இதில் எந்த துறைக்கு அப்ரெண்டிஸ் தேவைப்பட்டாலையும் ப்ளஸ் ஏஓசி எதுக்கு தேவைப்பட்டாலையும் அப்ரெண்டிஸ் போஸ்டிங்க்கு இந்த வெப்சைட் மூலிமா தான் உங்களோட ஸ்கில் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு 1 year ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களுக்கு சேலரியும் கொடுத்து ஃபுட் அலவன்ஸும் கொடுத்து A to Z இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. மேலே பார்த்தோன்னு இருக்க உங்களுக்கு லோகோலே தெரியும். சரிங்களா, இந்த லோகோலே உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். சரிங்களா, இந்த சிம்பிளை பார்த்துங்க. ஸ்கில் இந்தியா எல்லாமே வந்து கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் A to Z ஃபெசிலிட்டி கண்டக்ட் பண்ணவங்க, எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டைரெக்டாக நாம் போய் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா, இதுதான் டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு பேசிக் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு நல்ல வேக்கன்சி ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரிக்கு நல்ல வேக்கன்சி. எக்ஸ் சர்வீஸ் மேன் இதில் போட்டி போட முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக இதுக்கு நீங்கள் போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போடலாம். நீங்கள் ஆவரேஜ் வந்து 10th 50% மார்க் இருக்கணும். ஐடியில் 65% ஆவரேஜாக உங்களுக்கு மார்க் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, இதுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். என்னன்றதை தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை ப்ரோ நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், என்சிசியில் இருக்குன்னா அது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார் இது வந்து அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பேசிக் கண்டக்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த டைரக்ட் போஸ்டிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு என்சிசி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு தேவைப்படாது. அநேகமாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 1:5 எடுக்கிறாங்க. ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் நீங்கள் போட்டி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் போட்டி போகிற மாதிரி இருக்கும். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ, ஆதார் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரு செட்டு காப்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. Successful candidate document verification will be test, will be technical skill and responsible trade. Final merit list எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் நீங்கள் ஓகே ஆகிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஓகே ஆகிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் நடக்கும். சும்மா ஆஸ் யூஸ்வல் அவங்க வந்து என்ன நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட ட்ரேடை பற்றி கேட்பாங்க. வேறு எதுவும் இருக்காது.